திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டு வந்த கணவரை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்த மனைவியின் செயல் கடலூர் மாவட்டத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான கொளஞ்சியப்பன். இவர் ஏற்கனவே திருமணமானவர். ஆனால் முதல் மனைவி உயிரிழந்ததால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பத்மாவதி என்ற பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகி அவர் கணவர் வீட்டில் வாழ்ந்து வருகிறார். மகன் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். NLCயில் வேலை செய்து வந்த கொளஞ்சியப்பன் பணி ஓய்வு பெற்ற பிறகு நெய்வேலியில் உள்ள ஒரு துணிக்கடையில் காவலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் கொளஞ்சியப்பனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிக்க அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் மனைவி பத்மாவதிக்கு தெரிய வந்ததும் இருவருக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2 தினங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இடையே இது குறித்து தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அடிக்கடி இது குறித்து கேட்டால் உன்னை கொலை செய்துவிட்டு வீட்டை அவள் பெயருக்கு எழுதி வைத்து விடுவேன் என கொளஞ்சியப்பன் மனைவியை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கொளஞ்சியப்பனின் மனைவி பத்மாவதி கணவன் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கொளஞ்சியப்பன் வீட்டில் அசந்து தூங்கிய போது கணவன் மீது கோபத்தில் இருந்த பத்மாவதி வீட்டிலிருந்த கடப்பாறையை எடுத்து அவரது தலையில் தாக்கியுள்ளார்.